வணக்கம். நேத்து மார்க்கெட் விழுந்ததுக்கும் இன்னைக்கு மார்க்கெட் விழுந்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. யாரெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸில் இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து இது பியூட்டிஃபுல் ட்ரிக்கி சிச்சுவேஷன். இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். இஃப் யூ ஆர் சீரியஸ் டெக்னிக்கல் அனாலிஸ்ட்னு சொன்னால் நேத்தோட ஃபால், ரைட், இன்னைக்கான ஃபால், நேத்தோட வால்யூம் இன்னைக்கான வால்யூம் ப்ளஸ் நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் டேட்டா அண்ட் ஆப்ஷன்ஸோட டேட்டாஸ் இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போதும் சரியான கிளாரிட்டிஸ் கிடைக்கும். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்கிறேன். நேற்று ஸ்பாட் நிஃப்டி ஸ்பாட் வந்து -140, ஃபியூச்சர்ஸ் வந்து -253. ஞாபகம் வச்சுங்க, ஸ்பாட் 140, இது 253 மைனஸ், ரைட். அண்ட் மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சு, க்ளோஸ் டு அபவுட் 66. இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு ஸ்பாட் வந்து -265. நீங்கள் NSE.India.com பண்ணி பார்த்தா 265 மைனஸ் காட்டும். ஃபியூச்சர்ஸ் 179 பாயிண்ட்ஸ் தான் வந்து மைனஸ். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் 84 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. தட் மீன்ஸ் நேற்று பயந்து நிறைய பேர் என்ன நடக்கும் அந்த சினாரியோ இருக்கும்போதும் இன்னைக்கு வந்து என்டையர்லி மாறிடுச்சு, ரைட். நேற்று இருந்த அந்த மார்க்கெட்டில் இருக்க அந்த பதட்டம் ஆகட்டும், பயம் ஆகட்டும், அது எல்லாமே வந்து டேட்டா வைஸ் மாறிடுச்சு. ரெண்டாவது, எல்லாருமே வந்து சொல்லுவாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் டு அபவுட் 180 பாயிண்ட்ஸ், 179, 180 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. வால்யூம் பெரிய வால்யூமோடு விழுந்திருக்கு, ரைட். இட்ஸ் ராங் நோஷன். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் நீங்கள் பார்க்காத, அதோட டேட்டாஸும் நீங்கள் வந்து சேர்த்து பார்க்கும் போதும் you will be able to understand a different picture. So last ஒரு few weeks-ஆ வந்து, right, few weeks-ஆ வந்து கீழே வந்து close to about 21,800 அந்த ஜோனில் இருந்து 22னே வைங்களேன், அந்த 200 பாயிண்ட் விடுங்க, 22ல இருந்து ஆல்மோஸ்ட் 24,600 லெவல் வரைக்கும் மேலே போனது வந்து இட் வாஸ் a trend. It was a one-way traffic, one-way trend. அண்ட் அதுக்கான கரெக்ஷன்ஸ் எப்பயுமே வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆல்வேஸ் டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. சார்ட் வந்து கதை சொல்லும், கதையை வச்சு சார்ட் கிடையாது. எல்லாருமே வந்து சொல்கிறது வந்து இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து பிகாஸ் ஆஃப் பாகிஸ்தான் டென்ஷன்னால் மார்க்கெட் கீழே விழுந்துட்டுருக்கு, கரெக்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் ரைட் நவ் நீங்கள் வந்து இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ஆகட்டும், இன்ஃபேக்ட் ஐசிஐசிஐ இந்த 265 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்டில் ஐசிஐசிஐ வந்து 56 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு மைனஸ். ஹெச்டிஎஃப்சி -50 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 39 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஐடிசி வந்து க்ளோஸ் டு அபவுட் 16 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு நெகட்டிவ் சைடில். அப்போ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐலாம் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும் நினச்சி பாருங்கள். அதனால தான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் ஸ்பாட்டில் வந்து 770 பாயிண்ட்ஸும் ஃபியூச்சர்ஸில் வந்து 480 பாயிண்ட்ஸ் தான் வந்து மைனஸில் போயிருக்கு. 213 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. நேற்று 181 பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த டேட்டாஸை ப்ளஸ் நீங்கள் சார்ட்டை பார்க்கும் போதும் இட் வில் கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் பிக்சர். இதே மாதிரி ஐசிஐசிஐ சார்ட் எடுத்துங்க, ரிலையன்ஸோட சார்ட் எடுத்துங்க, பவர் கிரிட்டோட சார்ட் எடுத்துங்க, நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து கவுண்டர் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ட்ரெண்ட் அப்சைடு இப்போ கவுண்டர் ட்ரெண்ட் அண்ட் ஃபர்தர் அப்சைடு போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. போகுன்றது நிச்சயமாக நான் சொல்ல, போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ப்ராபப்ளி இன்னைக்கான லோ, ரைட், இன்னைக்கான லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. இல்லை போனால் போகுது 23,800 ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னமும் நான் ஸ்ட்ராங்காக நான் கொடுத்த இலக்குகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ரைட், போன வாரத்தில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இலக்குகள் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். அதில் டே சார்ட்டுக்கான இலக்கு கொடுத்துருக்கேன், வீக்லிக்கான இலக்கு கொடுத்துருக்கேன், மந்த்லிக்கான இலக்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும்தான் கேள்விக்குறியோடு நான் நின்றுட்டுருக்கேன். இல்லைன்னு சொன்னால் ஐ ஸ்டில் ஹோல்ட் டே அண்ட் வீக்லி சார்ட்டுக்கான இலக்குகள். அண்ட் மந்த்லியும் மோஸ்ட்லி அச்சீவ் ஆகிட்டு அங்கேருந்து சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சிங்க, போத் வீக்லி அண்ட் மந்த்லி வந்து நியூ ஆல் டைம் ஹை. ஸோ மார்க்கெட்டில் வந்து எந்த விதமான டென்ஷனுக்கான காரணம் காட்டல. முந்தா நேற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட், முந்தா நேற்று வந்து இந்தியா விக்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 10 பாயிண்ட் ஆர் 11% பக்கமாக வந்து மேலே ஏறிச்சு.
ஆனால் அது இன்னமும் இறங்கல. நேற்று இவ்வளோ ரணகலம் நடந்தும் க்ளோஸ் டு அபவுட் 3% தான் ஏறிச்சு இந்தியா விக்ஸ். இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 3%, 2.98% வந்து ஏறி 21.63 இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, 22க்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் எப்படி வந்து யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 30-year பாண்ட் வந்து அபோவ் 5% போச்சுன்னு சொன்னால் பெருசாக கிராஷ் ஆகும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே கதை தான் வந்து இந்தியா விக்ஸ் வந்து எனிவேர் அபோவ் 22க்கு போனால் நம்ம கொஞ்சம், ஏன்னா 22க்கு மேலே போனால் மார்க்கெட் ஹேஸ் அ டெண்டன்சி ஆஃப் கம்மிங் டவுன். ஃபர்தர் டவுன் சைடு வரத்துக்கு சான்சஸ் இருக்கா? வரலாம். ஏன்னா யாருமே அந்த இடத்துல வந்து போய் பலகையை வச்சுட்டு நான் தாக்கி பிடிக்கிறேன்றது யாருமே கிடையாது. பட் இட் இஸ் அ நேஷ்னல் ப்ரைட். டெஃபினட்டாக ஒரு கண்ட்ரியோட அட்டாக் ஆகும்போதும் அந்த கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட் அவ்வளோ சீக்கிரமாக உழுவ விட மாட்டாங்க. அண்ட் டெஃபினெட்லி இந்தியன் மார்க்கெட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் உழுவ விட மாட்டாங்க. ஈச் டைம் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஏதாச்சும் ஒரு அட்டாக் ஆகுது, ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருதுன்னு சொன்னால் அன்னைக்காச்சும் அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு 10 நாளைக்காச்சும் மேலே தூக்கி நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறமா என்ன அனலைஸ் பண்ணிவிட்டு வரட்டும். பட் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் 10 days வந்து ஆல்வேஸ் மேலே தான் தூக்கி நிப்பாட்டுவாங்க. டுடே இஸ் ஆல்சோ சிமிலர் சினாரியோஸ். இதெல்லாம் ஒரு சைடு வச்சுங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், மார்க்கெட்டில் எந்த விதமான நெகட்டிவிட்டி வரல. இட் இஸ் மோர் ஆஃப் எ கரெக்ஷன்ஸ் ஆர் மோர் ஆஃப் எ ப்ராஃபிட் டேக்கிங்னு எடுத்துக்கலாம். இவ்வளோ பெரிய ரேலி வந்ததுக்கு ப்ராஃபிட் டேக்கிங் ஆகுது தான் நம்ம எடுத்துக்கணும். இது மனசில் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட் பண்ணும் போதும் நீங்கள் பண்ணுங்கள். ரேலி வந்து ஒரு ஷார்ப் ரேலி பெண்டிங் இருக்குது. எப்படி இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 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 பயங்கர வொலட்டாலிட்டி இருந்துச்சோ, இன்றைக்கி காலையெல்லாம் ப்ரீ மார்க்கெட்லாம் ஓப்பன் பண்ணும்போது -1000 கீழே போச்சு. 1000 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில். நினச்சி பாருங்களேன், லோவர் சர்க்கியூட்டில், டபுள் லோவர் சர்க்கியூட் அதெல்லாம். எனிவே, எப்படி வந்து வொலட்டாலிட்டி மார்க்கெட்டில் இருந்துச்சோ ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes, இன்ஃபேக்ட் அது ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு. அபவுட் 24 தான் வந்து நின்றுச்சு. எடுத்து பாருங்களேன், நேற்றோட நம்ம வீடியோவில் வந்து 24,000 ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்குன்றதை நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ரைட்? அண்ட் அதே மாதிரி தான் ருப்பியும். இன்றைக்கி வந்து ருப்பியோட லோ எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பயங்கர வீக்னஸ் எங்கே போச்சு? ஆல்மோஸ்ட் 85.90, 85 rupees 89 paisa அந்த ஹைக்கு போச்சு. அதாவது ருப்பி அவ்வளோ வீக் ஆச்சு. ஸ்ட்ராங் எவ்வளோ தூரம் ஆச்சு? 84.50. அப்போ ஆல்மோஸ்ட் 1 rupee 40 paisa இன்ட்ரா டேயில் வந்து ஸ்விங் ஆகுதுன்னு சொன்னால் இட் இஸ் நாட் எ ஜோக். டெஃபினெட்லி இட் இஸ் நாட் எ ஜோக். அண்ட் டெஃபினெட்லி நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து பம்பின் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து தே வில் பம்ப் இன் மணி டு ஸ்டெபிளைஸ் இந்தியா. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு டேட்டில் யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், இல்லை பிரிட்டன் ஆகட்டும், இல்லை ஜப்பான் ஆகட்டும், இல்லை ஆஸ்திரேலியா ஆகட்டும், ஃபார் தட் மேட்டர் ஈவன் யூஎஸ் ஆகட்டும், பிரைட் ஸ்பாட் இஸ் ஒன்லி இந்தியா. அண்ட் இந்தியாவை அவ்வளோ சீக்கிரமாக விட மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுப்புற வந்து வி ஹாவ் கரன்சி ஸ்வாப். எனக்கு ஏதாச்சும் டாலர் தேவைப்பட்டுச்சுன்னா ஜப்பான்கிட்ட வாங்கிப்பாங்க. அந்த ஸ்வாப் அக்ரிமெண்ட் இருக்கிறனால ப்ராபப்ளி தே வுட் ஹவ் யூஸ் தோஸ் திங்ஸ். 1 2 அவசரமாக வந்து பிரிட்டன் வந்து இந்தியா கூட வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியா கூட போட்டாங்க. ஏன்? இட் ஹேஸ் அட்வான்டேஜ். அவன்கிட்ட ஊரில் வந்து நிறைய ஃப்ரீயாக நம்ம ஊருக்கு அனுப்ப முடியும், நோ டேக்ஸ். அதே மாதிரி இந்தியாவிலேருந்தும் நிறைய விஷயத்த அங்கே அனுப்ப முடியும். அவன் அங்கேருந்து என்ன அனுப்புவாங்க? நம்ம ஓன் ஜாகுவார், டாட்டா வச்சுருக்கிற ஜாகுவார் அனுப்புவாங்க. ரோல்ஸ் ராய் கார் ஆகட்டும், இல்லை அங்கே நிறைய கார்ஸ் எல்லாம் இருக்குது, பென்ட்லி எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து யூகே பேஸ்ட் கம்பெனிஸ் தான். அந்த கார் எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ளே வரும். எடுத்து பாருங்களேன், ஜாகுவார் கார்ஸ்லாம் எடுத்துங்களேன், இல்லை ரேஞ்ச் ரோவர் கார்ஸ்லாம் எடுத்துங்க. ஆல்மோஸ்ட் 2.5 crores இருக்கிறது எல்லாமே வந்து டப்புன்னு கீழே வந்து 1.5 crores வருது. அப்போ இந்தியன் மார்க்கெட்டில் பிரிட்டனுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். எல்லாமே இருக்கட்டும். இது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், தோஸ் கண்ட்ரீஸ் வில் டெஃபினெட்லி பி இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டெபிளைசிங் இந்தியன் ருபீஸ். ஸோ அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. இதே மாதிரி இந்தியா யூஎஸ்க்கு நடுப்பையும் வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் யூஎஸும் யூரோப்பியன் யூனியனும் ஆல்மோஸ்ட் ட்ரேட் டாக்ஸ் முடிஞ்சிருச்சுன்ற ஒரு சைடு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. 2 நாளாக நியூஸில் பார்த்துருப்பீங்க, யூரோப்பியன் யூனியன் எல்லாம் வந்து நாங்கள் போயிங்க்கு அகெயின்ஸ்டாக வந்து டாரிஃப் போட போகிறோம்ன்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் சும்மா கண்ணாமூச்சி. அண்ட் இது இல்லாத யூஎஸ் சைனா ட்ரேட் டாக்ஸ் போயிட்டுருக்கு.
இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறார் சைனாக்கு அகெயின்ஸ்டாக நம்ம 80% டேக்ஸ் போட்டுக்கலாம் குறைஞ்சி வந்திருக்கிறாரு. ஸோ அந்த லெவலில் வந்து வந்திருக்கு. ஸோ பேசிக்லி எவ்ரி திங் இஸ் ஸ்டெபிளைசிங். பட் மெயின் மேட்ரு இன்னும் பாக்கி இருக்குது. என்னது? கடன். அமெரிக்காவுக்கான கடன் பாக்கி இருக்குது. அந்த கடன் ப்ராப்ளம் வரும்போது தான் பிஃபோர் ஆகஸ்ட்குள்ளே வரணும். அந்த கடன் ப்ராப்ளம் வரும்போது தான் ரியல் பிக்சர் ஓடும். இதெல்லாம் நம்ம பார்த்தது ட்ரெய்லர்ஸ் தான். ஸோ இந்த ரேலி எவ்வளோ தூரம் போகுதோ ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாடிங்க. சான்ஸ் கிடைக்கும் போதும் யூ ஷுட் ஹாவ் எ ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸிட். ஸோ ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ருப்பியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 85 rupees 30 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று லெவலோட வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் எல்லாமே நேற்று வந்து பெருசாக குறைஞ்சிச்சு. ரைட், க்ளோஸ் டு அபவுட் $80 பக்கமாக குறைஞ்சிச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 9,970, ஒரு 30-40 ரூபா பக்கமாக, ஒரு 50 ரூபான்னு வச்சிங்க, இல்லை 100 ரூபான்னு வச்சிங்க, கிராமுக்கு வந்து குறைஞ்சிருக்கு நேற்றுக்கும் இன்றைக்கும். இது வந்து 24 கேரட் ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 98,700 அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி சில்வர். ஸோ மார்க்கெட்டில் வந்து ஸ்டேட்டஸ் ஸ்கோர் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இன்னமும் நான் வந்து புல்லிஷாக தான் மார்க்கெட்டில் இருக்கிற, எந்த விதமான டென்ஷனுக்கான தேவையில்லை. டெஃபினெட்லி இது இஸ் அ டைம். ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போதும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.